அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசி அன்பர்களுக்கு 5இல் ராகு, 6இல் சனி, அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறார், 9இல் புதன், 10இல் குரு சூரியன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கேது. 9இல் புதன், 10இல் சூரியன், 11இல் சுக்கிரன் கேது இருப்பது அற்புதமான அமைப்பு. புதனால் உயர் கல்வி கிடைக்கும். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. தகவல் தொடர்பு நன்றாக இருக்கும். தரகு, கமிஷன், ஏஜென்சி துறைகள் அனைத்தும் வெற்றி பெறும். அடுத்து 10ஆம் இடத்தில் சூரியன். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். அரசு ஊழியர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு அனைத்தும் கிடைக்கலாம். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் கலைத்துறை அன்பர்களுக்கு அனைத்தும் லாபம். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு எதிர்பார்த்த பட வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் உண்டாகும். உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கலாம். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை அனைத்தும் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் ரீதியாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு பெரிய மனிதனுடைய உறவு, நட்புறவு கிடைப்பதால் வாழ்க்கையில் நன்மைகளை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். பார்ட்னர்ஸ்களுக்குள் ஒற்றுமை ஓங்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தாங்கள் விரும்பிய இடத்திற்கு மாறுதலாகி செல்வீர்கள். பணி சுமை குறைவதால் மன மகிழ்வு கொள்வீர்கள். மாணவியர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சுக்கிரன் கேதுவுடன் இணைந்திருப்பதால் ஆன்மீக அனுபவங்கள் அதிகரிக்கும். கோவிலாக சென்று வருவீர். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு தங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும். தொழிலில் புதிய மாற்றங்கள் உருவாகலாம். கலை மற்றும் படைப்பு துறையினருக்கு முன்னேற்றமான காலம் இது. 9இல் புதன் இருப்பதால் நல்ல செய்திகள் வரும். சூரியன், குரு தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பார். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். பெண்களுக்கு நல்ல விதத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதே நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான முடிவு எடுக்கக்கூடாது. ஏனென்றால் அஷ்டமத்தில் 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். எதிலும் நிதானம் தேவை. உடல் நலத்தில் சோர்வு ஏற்படும். நன்றாக ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல் போன்றவற்றில் கவனம் தேவை. பத்திர பதிவுகளில் கவனமாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.